அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பீஸ்ட் அட்டெண்டர், வாட்ச்மேன், கார்டனர், மசாஜி, கிளீனிங் ஒர்க்கர், சானிடரி ஒர்க்கர், ஸோ இது போன்ற பணியிடங்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு 40 முக்கியமான கேள்விகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் பார்ட் 1ன்னு சொல்லி ஒரு 30 கொஸ்டின் போட்டிருப்பேன். நேற்று தான் வீடியோ போட்டேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த 40 கேள்விகள் பார்க்கலாம். நான் கொஸ்டின் வித் ஆப்ஷன் ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ ரீட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு என்ன ஆன்சராக இருக்குன்னு சொல்லி உங்கள் மனசில் அப்படின்னு நினச்சி பாருங்கள். டக்குன்னு நீங்கள் நினைக்கிற ஆன்சரும் நான் சொல்கிற ஆன்சரும் எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படும் மலர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ காகிதப்பூ, செம்பருத்தி, குண்டுமல்லி, கனகாமரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விடை அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா குண்டுமல்லி. ஸோ மல்லிப்பூ இருக்கு இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்டு தயாரிப்பாங்க. ரைட்டாக இதனோட வாசனையை வச்சுட்டு இந்த மலர்கள் சென்ட்டு தயாரிப்பாங்க. ஸோ குண்டுமல்லி என்பது வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்றதான் இதுக்கான சரியான விடை. ஸோ அடுத்தது தண்டு குச்சிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்வதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பாருங்கள், அதாவது சில செடிகள் பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது மாதிரி அந்த குச்சை வெட்டி வச்சு பார்த்திங்கன்னா அதுலேருந்து செடி வளர்த்துவாங்க ஒரு சில குச்சிக்கெலாம். ரைட்டா? அதிலே பல வகைகள் இருக்குது. வேர்த்தண்டு, இது மாதிரி தண்டு குச்சிகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இவங்க கேட்குறாங்க. ரைட்டா? சரி, தண்டு குச்சிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்வதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சாமந்தி இருக்கு இல்லையா? ஸோ இது பொருந்தாது. மீதி இந்த செம்பருத்தி செடி, ரோஜா செடி, இந்த குரோட்டன்சன் செடின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது மூணுமே பார்த்திங்கன்னா தண்டு குச்சியை கட் பண்ணி அதுலேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடி வர்றதுக்கு நடுவாங்க. ஸோ அதுலேருந்து இது பண்ணுவாங்க. சாமந்தி அப்படி கிடையாது. ஸோ பொருந்தாதது சாமந்தி. அப்போ சாமந்தி என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? ஸோ சாமந்தி வேர்த்தண்டுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வேர் இருக்கணும், அந்த வேரோட தண்டு வச்சு பண்ணக்கூடியதான் சாமந்தி. ஸோ பொருந்தாதது சாமந்தி. அடுத்த கேள்வி அதுதான், வேர்த்தண்டுகளின் மூலம் இனப்பெருக்கம் செடிகளில் பொருந்தாதது எதுன்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சாமந்தின்றது வேர்த்தண்டு மூலிமா தான் இனப்பெருக்கம் பண்ணுறாங்க, இன்னொரு செடியை உருவாக்குறாங்க. சோற்று கற்றாழை, ஸோ அதுவும் அதே மாதிரி தான். இந்த மரம் மல்லிகை இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த பிரியோ பைலன் இருக்கு இல்லையா? இது பார்த்திங்க அப்படின்னா இலைத்தண்டு மூலிமா தான் இனப்பெருக்கம் செய்வாங்க. இன்னொரு செடியை இது பண்ண முடியும். ஸோ இது தவறு, அது பொருந்தாதது அப்படின்னா டி ஆப்ஷன். தோட்டங்கள் அமைக்க உகந்த மண்ணின் கார அமிலத்தன்மை எவ்வளோ இருக்கணுன்றாங்க. ஸோ தோட்டங்கள் அமைக்கணும் அப்படின்னா மண்ணோட pH வேல்யூ எந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், தண்ணீரோட pH மதிப்பு நடுநிலையான pH மதிப்புனா அது 7. ரைட்டா? அப்போ மண்ணுன்றது பார்த்தீங்கன்னா 1.5 கம்மியாக இருக்கலாம். அப்போ 6.5. ஒரு 0.5 மேபி அதிகமாகவும் இருக்கலாம். அது 7.5. அப்போ சராசரியாக சொல்லணும் அப்படின்னா மண்ணோட அந்த pHோட வேல்யூ 6.5லேருந்து 7.5குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல மண், அது தோட்டங்கள் அமைக்க சரியான உகந்த மண் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சி ஆப்ஷன் சரியாக இருக்கும். அடுத்தது தோட்ட வேலைக்கு பயன்படும் கருவிகள்னு போட்டிருக்காங்க. உழவு கருவி, புல் வெட்டும் கருவி, பி மண்வெட்டி, முள்கரண்டி, களைக்கொத்து, தலைக்கத்திரி அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே மேற்கொண்டு அனைத்தும் சரின்றாங்க. இப்போ நான் படித்து காட்டணும் பார்த்தீங்களா? இது எல்லா கருவிகளுமே பார்த்தீங்கன்னா தோட்டக்கலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான். ஸோ அதனால் இந்த கேள்விக்கு மேற்கொண்டு அனைத்தும் என்பது இதுக்கு சரி. கருவிகள் பராமரிக்க முறைகளில் சரியானது எது? ஸோ மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும். நான் எல்லாத்துக்கும் கலந்து தான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். பொதுவாக கார்டனுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி கேள்வி வரும், மற்றவங்களுக்குமே இது வரும். கருவிகள் பயன்படுத்த பின் சுத்தம் செய்ய வேண்டும். அதாவது கருவிகள் எப்படி இப்போ தோட்டத்துக்கு பராமரிக்கிறதுக்கு என்னென்ன கருவிகள் வேணும்னு படிச்சிங்க. இப்போ இந்த கருவிகளை எப்படி நம்ம பராமரிக்கணும்? கண்டிப்பாக கருவிகள் பராமரிக்க முறைகளை பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணி வைக்கணும். ரைட்டா? ஒரு சிலதை வாட்டரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலது தொடச்சி வச்சா போதுன்ற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் சுத்தப்படுத்தி வைக்க வேணும். அடுத்தது பயிர் பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தும் போது முகக்கவசம் மற்றும் கையுறை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக முகக்கவசம் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் நம்ம தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் கையில் பட்ட ஏதாவது பிரச்சனைகள், அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கையுறை, முகக்கவசம், தலைக்கு தொப்பி, இது மாதிரி பாதுகாப்பு கவசங்கள் பயன்படுத்தி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரைட்டா? சரி, அடுத்தது அனைத்து கருவிகளும் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் தோட்டக்கலையில் பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்கீங்க, சாமான் செட்டு வச்சுருக்கீங்க, கருவிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் மண்வெட்டி வச்சுருக்கீங்க, அதுக்கான பிடிமானம் இல்லை, உடஞ்சி போச்சு,
இல்லை ஏதாவது ஒரு இது வச்சுருக்கீங்க, அது உடஞ்சி போச்சு, அது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ அதை வச்சு பயன்படுத்த முடியாது. அப்போ அவசரத்துக்கு ஏதாவது ஒன்று நமக்கு வேணும் அப்படின்னும் பொழுது நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எல்லாமே வந்து அதை பயன்படுத்த லெவலில் சரியாக வந்து இருக்கணும், அதை வந்து சரி பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இது வந்து சொல்கிறாங்க. அடுத்தது உதிரி பாகங்கள் தனியாக பத்திரமாக ஒரு பெட்டியில் வைக்க வேண்டும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி இருக்குச்சுன்னா அதை கலட்டி நம்ம தனியாக வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பொட்டியில் போட்டு தனியாக பிரித்து வந்து வைக்கணும், அப்படியே வச்சிடக்கூடாது, ரைட்டா? ஒரு சில கருவிகள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கருவிகளை பராமரிக்கும் முறைகள் அப்படின்றதுனால இந்த கேள்விக்கு அனைத்தும் சரி, இந்த கேள்விக்கு அனைத்தும் சரி என்பதே சரி. கீழ்கண்டவற்றில் எது கொடி செடின்றாங்க? மரம், புல், கொடி, இந்த மாதிரி நிறைய வகையான செடியோட வகைகள் நிறைய இருக்குது. இதில் இவங்க கேட்டது என்னென்னா எது வந்து கொடி செடி அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க, ரைட்டா? சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காகித பூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொடி செடி. இது வளர்கிறதுக்கு வந்து சம்டைம் குச்சி கட்டுவாங்க. ரோஜாவும் பார்த்தீங்கன்னா அது வந்து புதர் செடின்ற மாதிரி போயிடும். தாமரைன்றது நீரில் வளரக்கூடியது. மூங்கில்ன்றது புல் வகையை சார்ந்தது. அப்போ கொடி வகையை சார்ந்ததுன்னா இந்த காகித பூ வரும். ஸோ காகித பூ என்பது இதுக்கு வந்து சரி. புல்தரை அமைக்கும் முறைகளில் சரியானது எது? இப்போ வந்துன்னா பார்த்தீங்கன்னா புல்தரை அப்படியே பசுமையாக புல் இருக்கும்ல, கிரிக்கெட் கிரவுண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அந்த புல்தரைகள்லாம் அமைப்பாங்க. அது எந்த புல்லில் அமைப்பாங்க, அது எப்படி பராமரிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? சரி, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விதைகள் மூலமாக வந்து அமைக்கலான்றாங்க. அப்புறம் புல்பாய் நடவு அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? அப்புறம் மண்சாணி, கல்பந்து, புல்பாய் அமைத்தல்றாங்க. இதுவும் வந்து இந்த புல்தரை அமைக்கும் முறைகளில் ஒன்று. ஸோ இந்த மூணுமே இருக்குது. இது இல்லாமல் இன்னும் சில வகைகள் இருக்குது. இப்போ இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா மூணுமே சரி தான். அப்போ மேற்கண்ட அனைத்தும் சரி, ரைட்டா? கல்லணையை கட்டிய மன்னன் யார் அப்படின்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கும் இருக்குது. கரிகாலன், சோழ மன்னன் கரிகால சோழன் கட்டினது தான் இந்த கல்லணை, ரைட்டா? சரி, அடுத்த கேள்வி, கல்லணை என்பது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், கடலூர்னு போட்டிருக்காங்க. ஸோ கல்லணை என்பது திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. கல்லணை என்பது திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. சாத்தனூர் அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சாத்தனூர் அணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரின்னு போட்டிருக்காங்க. சாத்தனூர் அணை என்பது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. ஆழியாறு அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? கோயம்புத்தூர், திருப்பூர், தஞ்சாவூர், தேனின்னு போட்டிருக்காங்க. ஆழியாறு அணை அப்படின்னா அது கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் உள்ளது. புவி பரப்பில் உள்ள நீரில் எத்தனை சதவீதம் நன்னீர் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புவியோட பரப்பில் ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா 71% வந்து தண்ணி இருக்குது. அது மெஜாரிட்டியான தண்ணி வந்து கடலில் தான் இருக்குது. மீதி தான் வந்து நிலம் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. ஆனால் கேள்வி அது இல்லை. இப்போ தண்ணின்னு இருக்குது, தண்ணினா பொதுவாக கடல்லையோ நிலத்துலையோ ஏதோ இருக்குது. ஒரு 100% தண்ணி இருக்குன்னு வச்சுக்குவோம். இருக்கக்கூடிய தண்ணீரில் நன்னீர், அதாவது குடிக்க உகந்த அந்த நன்னீரோட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ மொத்த தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா கடலில் மட்டுமும் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது 97.5 உப்பு நீர். இது கடலில் இருக்குது. கடலில் எவ்வளோ இருக்குது? மொத்த தண்ணியில் 97.5% வந்து உப்பு நீராக இருக்குது. மீதிக்கிற 2.5% மட்டும்தான் புவி பரப்பில் நன்னீராக உள்ளது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க, ரைட்டா? இந்த 71% என்னென்னா புவி பரப்பில் இருக்கக்கூடிய தண்ணியோட அளவு, ரைட்டா? புவி பரப்பில் மொத்தமாக இருக்கக்கூடிய தண்ணிகளில் 97.5% உப்பு தண்ணி இருக்குது. 2.5% வந்து நன்னீர் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தெளிப்பு நீர் பாசனம் பற்றி கீழ்கண்ட எந்த கூற்று சரின்றாங்க? நீர் தேவை குறைவுன்றாங்க. இப்போ தெளிப்பு நீர் பாசனன்றது நீங்கள் பாத்தி கட்டி பாய்க்கிறது, கால்வாய் கட்டி பாய்க்கிறத விட தெளிப்பு நீர்சல் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீர் தேவை என்பது குறைவு. வேலையால் தேவை அதிகம் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து தெளிப்பு நீர் பாசனத்தில் அது ஒரு பம்பு மாதிரி அதே மோட்டார் போட்டால் அதே தண்ணி இது பண்ணிக்கும் இல்லையா? ஸோ வேலையாட்கள் குறைவு தான். இதே நீங்கள் கால்வாய் பாசனம் பாத்தி கட்டி பாய்க்கிறதுனா நீங்கள் மழை மாற்றணும், அதுக்கு வந்து வேலை செய்யணும். இதுக்கு வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அங்கங்கே நம்ம ஃபிட் பண்ணி வச்சுட்டா அதுவே வந்து தெளிச்சு விட்ருவோம், ரைட்டா? அப்போ வேலையாட்கள் வந்து குறைவாக தான் தேவைப்படும். இவங்க அதிகம்னு கொடுத்துருக்கிறதுனால இது தப்பு. அப்போது ஒன்று மட்டும் சரி, ஒன்று மட்டும் சரி என்பதே இதுக்கு விடை. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் டேஸ் மடங்கு நீர் சேமிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் இது வந்து 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனத்தில் நிறைய வகைகள் இருக்குப்பா, ரைட்டா? ஸோ அதில் ஒரு வகை வந்து சொட்டு நீர் பாசனம். அதில் வந்து 3 மடங்கு வந்து தண்ணியை வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம், ரைட்டா? சொட்டு நீர் பாசனத்தின் நன்மைகள் பற்றி சரியான கூற்று எது? இது பாசனம் வரும், இங்கே சாசனம் போட்டுருக்காங்க. பாசனத்தின் நன்மைகள் பற்றி சரியான கூற்று எதுன்றாங்க? நீர் சிக்கனம்.
ரைட்டா? ஏற்கனவே சொல்லிட்டேன் 3 மடங்கு வந்து சிக்கனம், அதை சேமிப்பு பண்ணலாம். ஸோ நீர் சிக்கனம் சரிதான். வேலையாட்கள் தேவை குறைவு. எஸ், சொட்டு நீர் பாசனத்துக்கு ஒரு செட்டிங் இருக்குது, ஒரு பைப் மாதிரி போட்டு அப்படியே செட் பண்ணி வச்சுருவாங்க அங்கே செடிகளாண்ட. ஸோ நீங்கள் பம்பு போட்டு விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சொட்டு நீர் பாசனம் பயிர்களுக்கு பாய்ச்சும், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அப்போ வந்து வேலையாட்கள் குறைவு, ரைட்டா? ஸோ அதுவும் சரிதான். களைகள் தோன்றுவது குறைவு. நம்ம பொதுவாக தண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துக்கும் போகும், அப்போ வந்து களைகளும் சேர்த்து முளைக்கும். சொட்டு நீர் பாசனத்தில் அந்தந்த செடிகளுக்கு பக்கத்தில், அந்த வேர் பக்கத்தில் வந்து சொட்டு சொட்டாக தண்ணி விடுற மாதிரி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த செடிக்கு மட்டும்தான் தண்ணி வரும். அப்போ மற்ற களைகள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு, மற்ற செடிக்கெலாம் தண்ணி போகாது இல்லையா? ஸோ களைகள் தோன்றுவது குறைவு. அதே மாதிரி விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும், ரைட்டா? ஸோ மகசூல் அதிகம். அப்போ இவங்க கொடுத்துருக்கிற எல்லா விஷயமே சரியாக தான் இருக்குது. ஸோ அனைத்தும் சரி என்பதே இதுக்கான விடை. பயிரின் வேர் மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் நீர் பாய்ச்சுவது டேஸ் ஆகும் அப்படின்றாங்க. பயிரின் வேர் மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் வந்து நீர் பாய்ச்சுறது என்னன்னா அடிமண் பாசனம். இது புக் பேக் கொஸ்டின், ஆக்சுவலாக ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க தோட்டக்கலைத்துறையில். ஸோ அடிமண் பாசனம் அப்படின்றது, ரைட்டா? தென்னையில் குருத்து அழுகல் நோய் பற்றி சரியானது எதுன்றாங்க. இந்த குருத்து அழுகல் நோயின்றது பூஞ்சையால் வர்றது. அந்த பூஞ்சைக்கு பேர் என்னென்னா ஃபைடோதோரா பால்மி ஓரா அப்படின்னு இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த பூஞ்சையால் தான் இந்த தென்னை மரத்தில் வந்து இந்த குருத்து அழுகல் நோய் வருது. சப்போஸ் அது வந்துச்சு அப்படின்னா குருத்து பழுப்பு நிறமாகி எளிதில் வந்து அது தனியாக விழுந்துடும், ரைட்டா? பெயர்ந்து தனியாக வந்து விடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அழுகி போயிட்டு அப்படியே வந்துடும், ரைட்டா? சரி, அப்போ ரெண்டுமே சரிதான். ஏ மற்றும் பி சரி, ஏ மற்றும் பி சரி, டி ஆப்ஷன். தென்னை மரப்பயிர் சாதாரண நடவு முறையில் டேஸ் இடைவெளியில் சாகுபடி செய்ய வேண்டும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தென்னை பயிர் வந்து செய்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ இடைவெளி வந்து விட்டு வந்து செய்யணும் அப்படின்றாங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்னை மரம் ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 அடி, எவ்வளோ 25 அடி வந்து இருக்கணுன்றாங்க, ரைட்டா? சரி, அடுத்தது பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண் எது அப்படின்றாங்க, ரைட்டா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டல் மண். பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண் வண்டல் மண். சில பேர் வந்து வளமான மண் அப்படின்னு சொல்லுவாங்க. வளமான மண் வண்டல் மண், வா வருது இல்லையா, மனசில் வச்சுக்கோங்க. வளமான மண் வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண் வந்து வண்டல் மண். மா சாகுபடியில் சாதாரண நடவு முறையில் பின்பற்றப்படும் பயிர் இடைவேளை எவ்வளோ அப்படின்றாங்க. ஸோ தென்னைக்கு 25 அடின்னு சொல்லிட்டோம். மாமரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம தெரியும் உங்களுக்கு, மாமரம்னா அடர்ந்து இப்படி பறந்து வரும் இல்லையா, அப்போ இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து ஒரு 30 அடி தொலைவில் ஒவ்வொரு மாஞ்செடியும் வைக்கணும். சிவப்பு கூன் வண்டுகளில் தாக்கப்படும் பயிர் எதுன்றாங்க. இப்போ இவங்க கொடுத்த 4 ஆப்ஷனில் இவங்க சொல்லக்கூடிய சிவப்பு கூன் வண்டுகளால் தாக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தென்னை மரம், ரைட்டா? தென்னை மரம். இன்னொரு வண்டு ஒன்று இருக்கும், காண்டாமிருகம் வண்டுன்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு வண்டு ஒன்று இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்து பாதிப்பு அடையும். ஸோ அதனால் இந்த சிவப்பு கூன் வண்டுகளால் பாதிக்கப்படுவது தென்னை. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தோட்டக்கலை, அதாவது கார்டனர் சம்மந்தப்பட்ட கேள்விகள். ஸோ கிட்டத்தட்ட அடுத்த வர கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க்கு சார்ந்த கேள்விகளாக வரும், அதையும் பார்த்துக்குவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காமன் எக்ஸாம் தான், தனித்தனியாக கொஸ்டின் பேப்பர் வராது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. டாய்லெட் க்ளீன் செய்யும் முறையில் சரியானது எதுன்றாங்க, ரைட்டா? சார் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதை பற்றிலாம் கேட்பாங்களா சார்னு சொல்லி கமெண்டில் கேட்காதீங்க, உங்கள் சிலபஸில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கு, ரைட்டா? நோட்டிஃபிகேஷனே செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? சரி, தோராயமாக 30 மில்லி டாய்லெட் கிளீனரை எடுத்துக்கொள்ள வேண்டும். பேர் போடல, டாய்லெட் கிளீனர் நிறைய இருக்குது. இப்போ ஹார்பிக் அப்படின்றது ஒரு விதமான டாய்லெட் கிளீனர். இதே மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கும் மார்க்கெட்டில். பொதுவாக ஒரு 30 ml வந்து எடுத்துக்கணுன்றாங்க. மேற்பரப்பில் மெதுவாக தடவி தேய்க்க வேண்டுன்றாங்க. ஸோ அது மேலே வந்து போட்டு அப்படி லைட்டாக தேய்ச்சி விடணும், பரப்பி விடணும்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அது வந்து செய்யணும். அடுத்தது வந்து ஒரு 15 நிமிடங்கள் கழித்து தண்ணீர் ஊற்றி தேய்க்க வேண்டாங்க. ஸோ வந்து ஹார்பிக் போட்டு உடனே வந்து தேய்க்கக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரஷ் போட்டு அப்படி தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அப்படியே பளபளன்னு வந்துடும், ரைட்டா? அந்த க்ரீம், அதாவது அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஸோ அப்போ 15 நிமிடங்கள் கழித்து தண்ணீர் ஊற்றி தேய்க்க வேண்டாங்க, அதுவும் சரியாக தான் இருக்குது. ஸோ வந்து டாய்லெட் கிளீனிங் செய்யும் முறையில் இது இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே சரி. ஸோ அனைத்தும் சரி என்பதே இதுக்கு வந்து சரி. கழிவறை இருக்கையே சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம்ன்றாங்க, ரைட்டா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்காதீங்கன்னு சொன்ன பாருங்கள், இந்த மாதிரி கேட்டுருங்க. ஸோ வந்து நீங்கள் கழிவறையை சுத்தப்படுத்துறதுல என்ன பயன்படுத்துவீங்கன்னு கேட்குறாங்க. ஹார்பிக், சர்ப்பு, காலின்ஸ், சபினான்னு போட்டிருக்காங்க. விடை வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்கிறது ஹார்பிக். ஸோ கழிவறையை சுத்தம் செய்வது, டாய்லெட்டை க்ளீன் பண்ணுவதுனா ஹார்பிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஹார்பிக் என்பது இதுக்கான விடை.
டாய்லெட் கிளீனிங்கில் கீழ்கண்ட எதை பயன்படுத்தலான்றாங்க. இப்போ ஹார்பிக் போடுறதுன்றது நம்ம மார்க்கெட்டில் கடையில் வாங்குகிறோம். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறத பொறுத்தோ அல்லது இயற்கை பொருட்களை வச்சோ கூட க்ளீன் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யும் பொழுது நீங்கள் வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பேக்கிங் சோடா, அது கூட வினிகர், ப்ளீச்சிங் பவுடர், இது 3மே சேர்த்து நீங்கள் வந்து டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து பளிச்சுன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ இப்படியும் நீங்கள் செய்யலாம். இவை அனைத்தும் சரி என்பதே இந்த கேள்விக்கான விடை. ஆர்பிக்கும் போடலாம், அது ஒரு விதமான க்ளீனிங். நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, வினிகர் ஊற்றுறது, பேக்கிங் சோடா போட்டு கழுவுறது, இதுவும் ஒரு வகையான டாய்லெட்டை க்ளீன் பண்ணுற முறை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, டாய்லெட்டை கழுவும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியானது எதுன்றாங்க. இப்போ நம்ம டாய்லெட் கழுவுறோன்னா நேராக போய்ட்டு கழுவிடக்கூடாது. அதுக்கும் சில பாதுகாப்பு கவசங்கள் நம்ம வந்து அணிஞ்சிருக்கணும். ஒன்று, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கையுறை அணிய வேண்டுன்றாங்க. கண்டிப்பாக, ஏன்னா ஆர்பிக் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஆசிட் சம்மந்தமான பொருட்கள் இருக்கும் டாய்லெட் கழுவுறது, அது கையிலையோ கால்லையோ பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கையுறை வந்து கண்டிப்பாக வந்து அணியணும். கையுறை, காலுறை கண்டிப்பாக அணிய வேண்டும். அடுத்தது, மாஸ்க் அணிய வேண்டும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி இப்போ குளோரின் ஸ்மெல்லு மாதிரி, ஒரு மாதிரி அந்த கெமிக்கல் வந்து வாசனை அடிக்கும். அது வாசனை சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அது சில நேரத்தில் சுவாச கோளாறுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எஃபெக்ட் தான். அதனால் மாஸ்க் வந்து அணிய வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் கை கழுவும் வரை முகத்தை தொடுதல் கூடாது. இப்போ நீங்கள் ஆசிட் போட்டு கழுவுறீங்க, ரைட்டா? அப்போ உங்கள் கையில் வந்து சம்டைம் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த ஆசிட் வந்து பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பட்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி மூக்கு, கண், வாய், மூஞ்சி, அதாவது இவங்க வந்து எல்லாம் சேர்த்து முகம்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம தொடும்போது இதெல்லாம் சாஃப்டான பகுதி, அந்த கெமிக்கல் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு, பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பாத்ரூம் கழுவும் போது கிருமிகளும் நம்ம கையில் கூட ஒட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிருமிகள் கூட ஒட்டி இருக்கும் இல்லையா, அதை நம்ம மூஞ்சில் தொடும்போது அங்கே தொடும்போது பற்றுன்றதுனால நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணுற வரைக்கும் நம்ம மூஞ்சியோ வேறு எங்கேயுமே தொடக்கூடாது. பாத்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கையை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம முகத்தை வந்து தொடணும். ரைட்டா? சரி, கை கழுவும் வரை முகத்தை தொடுதல் கூடாது. கரெக்ட். அப்போ மேற்கண்ட அனைத்தும் வந்து சரி. பாத்ரூம் டைல்ஸ்களே சுத்தம் செய்ய எலுமிச்சை சாறு, பேக்கிங் சோடா மற்றும் ஸ்பாஞ்ச் பயன்படுத்தலான்றாங்க. அதாவது என்னென்னா பாத்ரூம் டைல்ஸு இல்லை டாய்லெட்லேயுமே டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அதில் இந்த உப்பு தண்ணி பட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான மஞ்சள் கரை, இல்லை இந்திகாரம் துப்புற மாதிரி பான்புரா கரை, இந்த மாதிரி நிறைய கரைகள் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரைகள் போகணும் அப்படின்னா நீங்கள் இயற்கையாக வந்து எலுமிச்சை சாறை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணலாம். பேக்கிங் சோடா போட்டிங்கனாலும் வந்து க்ளீன் பண்ணலாம். எலுமிச்சை சாறும் பேக்கிங் சோடா போட்டு அதை தேய்க்கலாம். ஸ்பாஞ்சுன்றது பஞ்சு போட்டு இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா அது க்ளீன் ஆகும். ரைட்டா? இது ஒரு மெத்தடு, இதுவும் பயன்படுத்தலாம். இந்த ஹோடனைல் அப்படின்னு போட்டிருக்காங்களே ஆங்கிலத்தில், இது எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும், பாத்ரூமில் அங்கங்கே தொங்க விட்ருப்பாங்க. மேபி உங்கள் வீட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட்டா? இல்லை ஏதாவது நீங்கள் உங்கள் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கூட அது மாதிரி தொங்க விட்ருப்பாங்க, கடையில் கிடைக்கும். இது எதுக்கு அப்படின்னா பாத்ரூமில் வாசனைக்காக வந்து தொங்க விட்ருப்பாங்க. பாத்ரூமில் டாய்லெட் ரூமில் வந்து பேட் ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, அது தெரியாமங்கிறதுக்கு இது வந்து தொங்க விட்ருப்பாங்க. ஸோ பாத்ரூம் வாசனைக்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஸோ கூற்று 1, 2 வந்து சரி. 1, 2 சரி. நாப்தலின் உருண்டை, அதை வந்து சில பூச்சி உருண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த சூட் கேஸில், பீரோவில், சம்டைம் பாத்ரூமில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் வந்து உருண்டையாக ஒன்று போட்டிருப்பாங்க. அது பூச்சி உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நாப்தலின் உருண்டைன்னு சொல்கிறாங்க. இது பயன்படுத்தால் ஏற்படும் அலர்ஜிகளில் சரியானது இதுன்றாங்க. அதை பயன்படுத்தலாமா வாசனைக்காக அப்படின்னா, சம்டைம் நம்ம வாசனைக்காக பயன்படுத்தக்கூடியதெல்லாம் ஒரு சில கெமிக்கல், அதை தொடர்ச்சியாகவோ அல்லது அதிகப்படியாகவோ நம்ம சுவாச்சிங்க அப்படின்னா அது உடல்நலத்திற்கு கெடுதல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இயற்கையில் வரக்கூடிய ஸ்மெல்லுன்றது வேறு. ரைட்டா? அப்போ லெமன் ஸ்மெல்லு வேறு ஏதாவது நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஓகே. இயற்கையிலுமே சில கெமிக்கல் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் செயற்கை கெமிக்கல் இது மாதிரி நாப்தலின் உருண்டெல்லாம் வச்சிங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து தலைவலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்மெல்லு ஒத்துக்காமல் ஹெட்டேக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து கொமட்டும், அந்த ஸ்மெல்லு ஒத்துக்காமல் கொமட்டும். அப்படி கொமட்டுச்சுன்னா வாந்தி வரும், இல்லைனா வயிற்று வலி வரும். ரைட்டா? இதெல்லாம் வந்து அலர்ஜி. எல்லாருக்குமே இது வராது, ஆனால் ஒரு சில பேருக்கு சைடு எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்டு வாந்தி, வயிற்று வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாச பாதை அலர்ஜி,
அதாவது இந்த ஸ்மெல்லுனால வந்து சில பேருக்கு தும்மல், இருமல் அல்லது வந்து தொடர்ச்சியாக அதை வந்து யூஸ் பண்ணும்பொழுது ஏதாவது ஆஸ்துமா சம்திங் ஏதாவது வந்து நோய் வருவதற்கான சுவாச பிரச்சனை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் ஸ்மெல் அடிச்சிச்சுன்னா நீங்கள் ₹1 ₹2 கொடுத்து இந்த பூச்சிருண்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? ஆனால் பூச்சிருண்டை என்பது தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உடல் நலத்துக்கு கெடுதல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? சரி, இப்போ என்ன சார் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்காதீங்க. யூஸ் பண்ணலாம், பட் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். மக்கும் பை எந்த நிற தொட்டியில் போடுவாய்? மக்கும் குப்பை குப்பை போடுறதுன்றது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு கலராக தொட்டி இருக்கும், ரைட்டா? ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமான குப்பையை போடுவதற்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து தெரிஞ்சு போடணும், மொத்தமாக வந்து போடக்கூடாது, ரைட்டா? மக்கும் குப்பை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் தொட்டி வச்சுருப்பாங்க, ரைட்டா? பச்சை கலர் தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கும் குப்பையை வந்து போட வேண்டும். ஸோ குப்பையை வந்து பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. 3 விதமாக இருக்குது ஆக்சுவலாக குப்பைகள். தமிழக அரசு ஒரு நிறம் சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பொதுவாக வந்து காமனாக சில நிறங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, காமனாக எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பச்சை நிறம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சமைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய காய்கறிகள், மீந்த சாதம், ஸோ இது மாதிரி மக்கக்கூடிய குப்பைகளை வந்து பச்சை தொட்டியில் போடணும். இன்னொன்று மக்காத குப்பைன்னு சொல்லுவோம், அது மக்காது, மறுசுழற்சிக்கு வந்து செய்யலாம்னு சொல்லுவாங்க. இது எந்த நிற குப்பை தொட்டியில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்காத குப்பை இதுக்கு வந்து நீல நிறம், ரைட்டா? சம்டைம் நம்ம பார்த்தீங்கன்னா மறுசுழற்சிக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளை நிறம்னு சொல்கிறாங்க. பச்சை நிறம் வந்து காமனாக இருக்குது, அந்த நீல நிறன்றது ஒரு இடத்துல நீல நிறம் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில நேரத்தில் வெள்ளை நிறமும் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக இவங்க வந்து நீல நிறம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒரு டைமு உங்கள் ஊரில் வந்து இது மாதிரி குப்பையை பிரிக்கிறதுக்கு என்னென்ன கலர் தொட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து வந்து தெரிஞ்சுக்குவாங்க, ரைட்டா? மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இன்னொன்று ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி 3 விதமாக பிரிப்பாங்க. அந்த 3 விதமான குப்பை தொட்டிக்கு என்ன கலர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது, நீ மருத்துவ கழிவுகள் எந்த நிற தொட்டியில் போடுவாய்? மருத்துவ கழிவுகள் நான் சொன்னேன் இல்லையா, மருத்துவ கழிவுகள் டேஞ்சர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொட்டியில் நீங்கள் போடுவீன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் பயோமெடிக்கல் யூசேஜ்னு சொல்லுவோம். பயோமெடிக்கல் மருத்துவ கழிவுகள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கழிவுகளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆபத்து. ஸோ வந்து சிவப்பு நிற தொட்டியில் போடணும், ரைட்டா? சரி, அடுத்தது பேருந்துகளில் உள்ள முதலுதவி பெட்டி எந்த நிறத்தில் இருக்கும்ன்றாங்க. ஸோ இது வந்து ஒரு டவுட்டான கொஷின். ஆனால் வந்து அஃபீஷியலாக அவங்க என்ன கொடுத்தா, இது வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின், இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிவப்பு அப்படின்றத ஆன்சர் கொடுத்தாங்க. பேருந்துகளில் போயின்னா நீங்கள் போகும்போது கரெக்டாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா பஸ்ஸில் ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்களான்னு பாருங்கள். அது வந்து சிகப்பு கலரில் வச்சுருக்காங்களான்னு பாருங்கள். சிகப்பு தான் ஆன்சர் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு சில பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பாக்ஸும் இருக்குது, ரைட்டா? ஆனால் மேஜராக வந்து சிகப்பு கலர் பாக்ஸில் தான் பொட்டியில் தான் முதலுதவி பெட்டி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியலாக மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்தது, ரைட்டா? நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா என்ன கலர் பொட்டி அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், ஓகேவா? சரி, முழுவதும் நிரம்பிய வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் மொத்த எடை அப்படின்றாங்க. நான் போயிட்டு இந்த கொஷின் எடுக்கும் பொழுது இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். வீட்டில் கிச்சனுக்கு போயிட்டு அந்த கேஸை வந்து சிலிண்டரை வந்து வெயிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தேன். ஆனால் இவங்க கொடுத்துருக்குறது இல்லை, ஆனால் இவங்க கொடுத்துருக்குற வேல்யூக்கு பக்கத்தில் அது இருக்குது, ரைட்டா? நீங்கள் வேணால் கிச்சனுக்கு போய்ட்டு உங்கள் சிலிண்டரில் போய்ட்டு டோட்டல் வெயிட் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? சரி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 14.2 கிராம், 25.3 கிராம், 29.5 கிலோகிராம், 15.3 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. முழுவதும் கேஸ் ஃபில்லாக இருக்கக்கூடிய அந்த சிலிண்டரோட வெயிட் வந்து அஃபிஷியல் ஆன்சருக்கு என்ன சொன்னாங்கன்னா 29.5 கிலோகிராம் டோட்டல் வெயிட் இதுதான், ரைட்டா? ஆனால் என்னோடய வீட்டோட சிலிண்டர் என்ன போட்டிருக்குன்னா 29.7ன்னு ஒரு சிலிண்டரில் இருக்குது. இன்னொரு சிலிண்டர் எடுத்து பார்த்தேன், ரைட்டா? 2 சிலிண்டர் வச்சுருக்கோம் வீட்டில், 30.1ன்னு இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் 29க்கு நியராக தான் இந்த 30 இருக்குது. 29.7ம் 29.5க்கு நியராக தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சரியான விடையாக இருக்குது. மீதி 14ன்றது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, 25ன்றது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. 15.3 ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நியரஸ்ட் வேல்யூனா 29.5 தான். ஸோ உங்கள் வீட்டில் அது 30ன்னு போட்டிருந்தாலும் சரி, அது 29.7 அப்படின்னு போட்டிருந்தாலும் 0.7 0.5லாம் வந்து கணக்கு கிடையாது, ரைட்டா? ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ 29.5ன்றது அஃபிஷியல் ஆன்சர். நீங்கள் ஒரு டைம் கிச்சனுக்கு போனீங்கன்னா வெயிட் என்ன சார் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு சமையலறை எரிவாயு சிலிண்டர் வாயு கலவை என்னன்றாங்க. இப்போ சிலிண்டர் எடை பார்த்தாச்சு. இந்த சிலிண்டருக்குள்ளே என்ன சார் இருக்குது அப்படின்னா அழுத்தப்பட்ட கேஸ், எல்பிஜின்னு சொல்கிறோம், லிக்விட் பெட்ரோலியம் நம்ம கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா?
ஸோ இதில் வந்து என்ன இருக்குது கெமிக்கலாக அப்படின்றதான் இப்போ வந்து இவங்க கேட்குறாங்க. ரைட்டா? சரி, இதுக்கு என்னென்னா அந்த புரோப்பேன் மற்றும் பியூட்டேன். ரைட்டா? ரெண்டும் கலந்துருக்கலாம், ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். பட் ஆனால் வந்து புரோப்பேன் மற்றும் பொதுவாக வந்து பியூட்டேன் இருக்கும். இதுதான் வந்து எல்பிஜியில் இருக்கக்கூடிய கெமிக்கல். ரைட்டா? இதை வந்து அழுத்தப்பட்டு நமக்கு வந்து லிக்விடாக வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட். அடுத்தது எல்பிஜி சிலிண்டர் வாயு கசிவை கண்டறிய என்ன சேர்க்கப்படுகிறது? இந்த புரோப்பேன் பியூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணமற்ற வாயுன்னு சொல்லுவாங்க. வாசனை அடிக்காது, அது எரியுமா வெளியே, அதுக்குன்னு ஒரு ஸ்மெல் வந்து கிடையாது. அப்போ வந்து கேஸ் லீக் ஆகுதுன்னா ஸ்மெல்லு இல்லை அப்படின்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஸ்மெல் அடித்தா தான் லீக் ஆகுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் அந்த கேஸ் கசிவை கண்டறிவதற்கு நம்ம சிலிண்டரில் ஒரு கெமிக்கலை வந்து கலக்கிறாங்க. அந்த கெமிக்கல் என்ன அப்படின்றதான் இப்போ கேள்வி. மீத்தேன், புரோப்பேன், குளோரின், மெர்காப்டன் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்பிஜி சிலிண்டரில் கேஸ் கசிவை கண்டறிவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வாசனைக்கான அந்த பேர் என்னென்னா கெமிக்கல் பேர் மெர்காப்டன். மெர்காப்டன் அப்படின்றதான் சரி. அடுத்தது உலக உணவு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உலக உணவு தினம்ன்றது அக்டோபர் 16ஆம் தேதி வந்து அனுசரிக்கப்படுகிறது. ரொட்டி தயாரிக்கும் போது நொதித்தலுக்கு உதவுவது எதுன்றாங்க. ஸோ ரொட்டி தயாரிக்கிற போது பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரொட்டி தயாரிக்கும் போது நொதித்தலுக்கு உதவுகிறது ஈஸ்ட் அப்படின்றது. ரைட்டா? சரி, பாலில் உள்ள அமிலம் எது அப்படின்றாங்க. பாலில் பார்த்தீங்கன்னா பாலை தயிராக மாற்றுறதுக்கும் சரி, இல்லை பாலில் பொதுவாகவும் சரி, பாலில் உள்ள அமிலம் வந்து லாக்டிக் அமிலம். அப்போ தக்காளியில் என்ன அமிலங்குது, திராட்சையில் என்ன அமிலங்குது, எறும்பு கொடுக்கில் என்ன அமிலங்குது, தேன் கொடுக்கில் என்ன இருக்குது, ஆப்பிளில் என்ன அமிலங்குது. ஸோ இது மாதிரி நிறைய அமிலங்கள் படிச்சிருப்பீங்க. ரைட்டாக? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது வந்து 9th இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் படிச்சிங்களான்னு தெரில. சயின்ஸ் படிக்கும்போது இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ லாக்டிக் அமிலம். அடுத்தது உலக தண்ணீர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. உலக தண்ணீர் தினம்ன்றது மார்ச் 22 அனுசரிக்கப்படுகிறது. வெள்ளை துணிகளை துவைப்பதற்கான சிறந்த முறை எது அப்படின்றாங்க. வெள்ளையாக இருக்கிற துணியை வந்து துவைக்கிறதுக்கான சிறந்த முறை வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. சூடான நீரை பயன்படுத்துதல், சலவையை வந்து பயன்படுத்துதல், சலவை பொடியை பயன்படுத்துதல்ன்றாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஷின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கண்ட அனைத்தும். ரைட்டா? வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களான்னு ஒரு பாட்டியே இருக்கும். வெள்ளாவி வச்சு வெளுப்பாங்க. ரைட்டா? அப்படி வச்சாலும் நல்லா க்ளீனாக வந்து துணி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதை சூடான நீரை பயன்படுத்தலாம், சலவையை பயன்படுத்தலாம், சலவை பொடியை பயன்படுத்தலாம். இது மூணுமே நம்ம செய்யலாம். ஸோ மேல்கண்ட அனைத்தும் என்பதே இதுக்கான சரி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்ட் 2 வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ பார்ட் 3 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி, கிளீனிங் ஒர்க்குக்கு, கார்டனருக்கெலாம் பயனுள்ள வகையில் அடுத்தடுத்து நம்ம வீடியோக்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, உங்களுக்கான ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க அதில் என்ன சேர்க்கப்படுகிறது? ஊறுகாய் இருக்கு இல்லையா? ஸோ அது கெட்டுக்கு போகாமங்கிறதுக்கு ஒரு ஆசிட்டோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு வேதிப்பொருள் வந்து கலப்பாங்க. அதனுடைய பெயர் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.